வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ எங்களோட சேனல்லேருந்து நாங்கள் வந்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிளான்ட் பிசியாலஜி வந்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் காமன் பிட்வீன் பெரடாக்சின்ஸ் அண்டு சைட்டோக்ரோம்ஸ்? அப்போ பெரடாக்சினுக்கும் சைட்டோக்ரோம்ஸுங்கிறது என்னென்னா எலக்ட்ரான் கேரியர்ஸ். அவங்களுக்குள்ள என்ன வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அது காமனாக பிட்வீன், அது காமனாக இருக்கிற என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா டி, எஃப்இ தான் வந்து காமனாக இருக்கான். ஓகேங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். The movement of tentacles in insectivorous plant is an example of DAS. அப்போ டென்டக்கிள்ஸ் இருக்குது இன்செக்டிவரஸில், அது என்ன பண்ணுது அப்படின்னா அது எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஹேப்டோனஸ்டிக்ஸ் மூமெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஹேப்டோனஸ்டிக்ஸ் மூமெண்ட்ஸுக்கு தான் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, அது ஆன்சர்ஸ் வந்து பி. இந்த நெக்ஸ்ட் பாருங்களேன். டூரிங் ஜெர்மினேஷன்ஸ், இப்போ டூரிங் ஜெர்மினேஷன்ஸ் சீட்ஸ் அப்சர்வ் த வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ஸ். இது எப்படி வந்து சீட்ஸ் வந்து ஜெர்மினேஷன் பண்ணுது அப்படின்னா அதில் வந்து எப்படி வந்து அதாவது டூரிங் ஜெர்மினேஷன் சீட்ஸ் அப்சர்வ் வாட்டர் பை டாஸ். அப்போ எந்த மெத்தடில் வந்து சீடு வாட்டரை அப்சர்வ் பண்ணிட்டு ஜெர்மினேட் ஆகுதுன்னு கேட்குறாங்கன்னா இம்பிபிஷன்ஸ். இம்பிபிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ். அதாவது உள்ளீர்த்தல் முறை. ஓகேங்களா, இப்போ நம்ம கதவெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. கதவை வந்து மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே மூட முடியாது, டோரால் லாக் பண்ண முடியாது. அது போகிறதுக்கு காரணம் என்னன்னா டெட் செல்ஸ் வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணுது. அதே மாதிரி தான் இது இம்பிபிஷன் மெத்தடில் தான் சீடு வந்து அப்சர்வ் பண்ணுதுங்கிறாங்க. ஓகேங்களா, இது நோட் பண்ணிச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். In actively transpirations plants, the theory which applies to the absorption mechanisms of water is termed as a passive theory. Passive மெத்தட் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, வாட்டர் வந்து பாஸ் ஆகுதுன்னு நோட் பண்ணிச்சுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க. The process of the uptake of water at the expense of energy by the cells is termed, that is called what? ஆக்டிவ் அப்சார்ப்ஷன்ஸ். ஓகேங்களா, இப்போ எனர்ஜினா ஆக்டிவாக இருந்தாலும் நோட் பண்ணிச்சுங்க. எனர்ஜி வந்து வெளியில் வருதான் எதில் ஆக்டிவாக இருந்தால் தான் அப்படிங்கிற நோட் பண்ணிச்சுங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க 205 வந்து பி, ஆக்டிவ் அப்சார்ப்ஷன்ஸ். இஃப் இன் ரெஸ்பிரேஷன்ஸ் O2 இஸ் அவைலபிள் ஃப்ரம் சம் அதர் மெட்டபாலிக் ப்ராசஸ் த RQ இஸ் டாஸ் அப்படிங்கிறாங்க. ஆன்சர்ஸ் வந்து மோர் தென் யூனிட்டி. 206க்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து என்னது சி, மோர் தென் யூனிட்டிங்கிறாங்க. த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் பைரிவிக் ஆசிட் ஃபார்ம்டு இன் கிளைகாலிசிஸ் இஸ் 2. அப்போ எத்தனை வந்து பைரிவிக் ஆசிட் வந்து உருவாகுது கிளைகாலிசிஸ்னா 2 அப்படின்னு நோட் பண்ணிச்சுங்க. ஆன்சர்ஸ் வந்து என்னது கிளைகாலிசிஸ் மட்டும் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, நாட் அ குளுக்கோஸ். அப்போ 2 நோட் பண்ணிச்சுங்க. கர்ட் செல்ஸ் மூமெண்ட்ஸ் ஃபர்னிஷஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டாஸ். டர்கர் மூமெண்ட்ஸ், டர்கர் அதாவது விரைட் பழுத்தம்பாங்க. ஓகேங்களா, இதை நோட் பண்ணிச்சுங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா the apparatus which is used to compare the transpirations rate is known as a dash. போட்டோமீட்டர். போட்டோமீட்டர் தான் டிரான்ஸ்பிரேஷன்ஸுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததாக பாருங்க. the process of water drops on a margins of leaves and in the early morning is due to the dash. இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கண்டிஷன்ஸ் ஆன்சர்ஸ் வந்து பி, நீர் கசிதல். ஓகேங்களா, போட்டோசிந்தசிஸ் இஸ் ஏ டாஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க. ரிடக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா, 201 வந்து என்னது 211 வந்து என்ன ப்ராசஸ்னா ரிடக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா, நோட் பண்ணிச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நோன் அஸ் த அசிமிலேஷன் பவர். அதுக்கு என்ன ஆன்சர்ஸ்னா ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி ப்ளஸ் NADBH. ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. த ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் ஆஃப் த CO2 ஃபிக்சேஷன் இஸ் PGA, பாஸ்போயினால் பைரிவிக் ஆசிட். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து பாருங்க. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ஸ் அக்கர்ஸ் இன் டாஸ். அப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எங்கே நடக்கும்னா சைட்டோபிளாசம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியிலேருந்து நடக்குது. ஓகேங்களா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, a cell get plasmalized after being kept in hypertonic solutions. What will be present between the cell wall and plasma lemma in such cells is a answers A, hypertonic solutions. Okay, hypertonic solutions நடக்குது. Okay, next பாருங்களேன். The percentage of water absorbed by the herbaceous plants and which is lost in transpiration
இஸ் டாஸ் 99%. ஓகேங்களா? இப்போ வாட்டர் அப்சர்வ் பண்ணி 100% இழுக்குதுன்னா 99% நீரை வந்து பிளான்ட் வெளியேற்றுறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் த்ரூ தி ஃப்ளோயம் இன் த ஃபார்ம் ஆஃப் டாஸ் சுக்ரோஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபுட்டு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ஃப்ளோயம் வந்து என்ன ஃபார்ம்னு கேட்பாங்க? சுக்ரோஸ். சுக்கு சுக்காக ஒட்டச்சு கொண்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஏ மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னா சிஏ. அப்போ ஆன்சர்ஸ் வந்து ஏ. மீது எல்லாமே என்னது? மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லைட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போ என்னது? லைட்டில் வந்து லைட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து ஸ்பிளிட் வாட்டர். இங்கே நடக்கிறது என்னது? ஸ்பிளிட் வாட்டர். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். 200 வந்து பி. குளோரோசிஸ் அக்கர் when plants are grown in dash. அப்போ 201 என்னது? எஃபி ஃப்ரீ மீடியம். ஓகேங்களா? அப்போ 201 வந்து என்னது? டி. 201 வந்து என்னது? டி. அடுத்து பாருங்க 202 பாருங்க, அதாவது 202. டூரிங் photosynthesis the oxygens in glucose comes from dash CO2. ஓகேங்களா? அப்போ குளுக்கோஸ் வந்து எதுலேருந்து வருதுங்கிற கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஃபோட்டோசிந்தசிஸ் தி ஆக்சிஜன் இன் குளுக்கோஸ் கம்ஸ் ஃப்ரம் டேஸ் அப்படிங்கிறாங்கன்னா CO2. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து சைக்கிளிக்கில் வந்து வாட்டர்லேருந்து தான் ஆக்சிஜன் வருது. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க டெப்த்தாக கேட்டால். ஓகே. த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் கேன் பி இன்க்ரீஸ்டு பை ஆடிங் டு த வாட்டர் இன் ஏ பீக்கர் கண்டெய்னிங் ஹைட்ரில்லா பிளான்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ வந்து என்னது? அதுக்கு என்ன வாட்டர் ஆட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட். அதாவது ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் கேன் பி இன்க்ரீஸ்டு. எப்போ எதை ஆட் பண்ணும்போது ஹைட்ரில்லா பிளான்ட் வச்சு எதை ஆட் பண்ணும்போது நம்ம வந்து என்னது வேறு சோடியம் குளோரெல்லாம் போடுறாங்க. சோடியம் பைகார்பனேட் ஆட் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுது? இன்க்ரீஸ் ஆகுதான். அந்த கொஸ்டின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோடியம் பைகார்பனேட். ஆன்சர் வந்து 203 வந்து சி. தட் ஆக்சிஜன் இஸ் ப்ரொடியூஸ்டு டூரிங் த ஃபோட்டோசிந்தசிஸ் கம்ஸ் ஃப்ரம் வாட்டர் வாஸ் ப்ரூவ்டு பை யார் அப்படின்னா யாருன்னு கேட்குறாங்க? ரூபனுங்கிற வந்து சொல்லியிருக்காரு, ரூபன்ஸ். ஓகேங்களா? ஆன்சர்ஸ் வந்து ஏ. த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹீமோடாட்டிக் மூவ்மெண்ட்ஸ் இஸ் சீன் இன் டாஸ் அப்படின்னா இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், காமன் கொஸ்டின்ஸ். ஆந்திரஸ்வாய்ட்ஸ் ஆஃப் பியூனேரியா. ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ். அது கெமிக்கலை டிபெண்ட் பண்ணி நான் மூவ் ஆகுது. சைக்ளோசிஸ்னா என்ன அப்படின்னா ஸ்ட்ரீமிங் ஆஃப் புரோட்டோபிளாசம்ஸ். அப்போ 188 வந்து பி. அடுத்து பாருங்களேன். The photosynthetic unit is known as a quantosome. Very very important questions. ஓகே. இப்போ பெராக்சிசோம் மைக்ரோசோம்ஸ் எல்லாம் கேட்டதுக்காக கரெக்டான ஆப்ஷன் அடிச்சிருங்க. இந்த குவாண்டோசோம்ஸ் கண்டெய்ன்ஸ் டேஸ். அதில் வந்து எத்தனை இருக்கான்? 230 குளோரோபில்ஸ் இருக்கான் குவாண்டோசோம்ஸில். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. 230 அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிச்சுங்க. ஓகேங்களா? அடுத்து ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எலக்ட்ரான் டோனர் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா H2O. ஓகேங்களா? H2O தான் அது எலக்ட்ரான் டோனராக இருக்கிறாங்க. நீர்மூல கூட தான் உடைக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் இஸ் அப்சர்வ் லைட் எனர்ஜி அண்ட் டு கன்வெர்ட் த கெமிக்கல் எனர்ஜி. அப்போ ஆன்சர்ஸ் வந்து பி. ஃபார்மேஷன் ஆஃப் த ஏடிபி இன் குளோரோபிளாஸ்ட் இஸ் டேர்ம்டு ஃபோட்டோ பாஸ்பரலைசேஷன்ஸ். ஓகேங்களா? அப்போ லைட்டை வச்சு நடந்தது வந்து ஃபோட்டோ பாஸ்பரலைசேஷன். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பாக்டீரியா ஹேவ் அ டேஸ். இப்போ பாக்டீரியா ஹேவ் அ ஃபோட்டோ சிஸ்டம் ஒன் ஒன்லி. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். கால்வின் சைக்கிள்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் டேஸ் குளோரோபிளாஸ்ட் ஸ்ட்ரோமா. Solid move from cell to cell in a plant as a result of diffusion. Answer C. Elongation of genetically dwarf plants is possible by the application of dash GA3. That is gibberellic, one of the byproduct. In case of C4 pathways, CO2 combined with the PEP. Okay, that is very important. REPP, that is a C3 plants. Okay. Carbohydrates are synthesized in C4 plants in the chloroplast of dash bundle sheath. Complete oxidations of 1 gram mole of glucose yield in color is 68 and 6000. Okay. Which of the following is a micronutrients? Answers D. Zinc. During photosynthesis, oxygen in glucose comes from dash. Answer A. CO2.
2. One of the following process is light dependent. That is a flowering. Answer is a C. One of the following is a primarily concerned with the cell divisions in plants. That is a answer is A. There is a kinins. There is a kinetin, otherwise called it as 11. Nitrogen fixation is done by DAS. Answer is D. All of these. The protein part of an enzyme is termed as apoenzymes. Protein part only. A site of protein synthesis is in a cells is ribosomes. A plants lose water by conditions when soil is wet and the atmosphere is a humidity. That is very important. There is a B is a correct answer. இது very important questions. 14th conditions எப்போ இருக்குது அப்படின்னா சாயில் வெட்டாக இருக்கும்போது அட்மாஸ்பியர் வந்து ஹியூமிடிட்டி ஈரமாக இருக்கும்போது நடக்குதான். Apical dominance is due to the auxin. Okay. Gibberellins were first obtained from fungi. Okay. Absorptions of minerals and waters. Answers A B. Independent of each other. Okay. Glycolysis occur in cells in the cytoplasm. A is a correct answer. The number of ATP produced by molecules of sucrose during anaerobic respiration is a The 19th answer is D. C. 19th answer is C. The 19th answer is C. 8. The stored food in the germinating castor oil seeds is acted upon the enzymes lipase. 39 answer is B. At boiling temperatures and enzymes is denaturated. Answers B. Okay, dry seed can endure higher temperatures than the germinating seeds. This is because answer is 41 answer is C. Hydration makes the enzymes more sensitive to temperatures. The oxygen present today in the atmosphere, 42 answer is A is a plant product. The dark reactions in photosynthesis is called so because does not require light energy. Respirations and photosynthesis both require C. Cytochromes. Very important questions. In glycolysis, the product are pyruvic acid and answers D. ATP, NADH2 plus H2O. Cohesion theory of ascent of shape was proposed by B. Dickson. The first events in photosynthesis is photooxidations of chlorophyll and ejection of the electrons. That is very important. Answer is D. One of the following is an electron carrier. B. Cytochromes. Most of our trees grow faster in Answer B. Summer. The dry weight of green leaf will be greater in a late afternoon. Answer is D. The plants bend towards the light because cells on the shaded side elongated more. Answer is D. Mineral salt absorbed by the root from the soil is in the form of answer is A. Very dilute solutions. Very important. 58 very important questions, teachers. Anthocyanin is present in the Answer C. The vacuole of the leaf cells. Which one of the following pigments does not occurs in the chloroplast? Okay, anthocyanins. Okay, அப்போ அது வந்து vacuoles தான் இருக்கும், நோட் பண்ணி வச்சுங்க. Which one of the following molecules is generally coiled and folded? That is protein. 61 answers D. Proteins. Which of the following does not contains RNA? Plasma lemma. Answers B. The daily opening and closing of flowers represent a kind of nastic movements. A is a correct answer. Very important. Which of the following factors would not limit photosynthesis? Oxygen. Answer is A. The rate of photosynthesis is independent of duration of light. Answer is C. Which of the following effect of oxygen is a commercial application? Induction of
root formation, very very important. The next questions, phototropism is associated with B, auxin. The next questions, clinosat is another apparatus used for demonstration of the dash, geotropisms. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.